நோ சேஞ்ச். ஆண்டவர் சொன்னதுதான். இன்னைக்கு தேவன் உன்னை பார்த்து சொல்றார், நீயும் ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீயும் ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஒரு ஏவாளை போல தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணி தயவு செய்து ஆசீர்வாதத்தை இழந்து விடாதே. ஒரு எசபேலை போல தவறான பாவத்துக்கு நேராய் மற்றவர்களை தூண்டி ஆசீர்வாதத்தை இழந்து விடாத. ஒரு தெளிலாளை போல, ஒரு சிம்சோன் விழுந்து போவதற்கு காரணமாக இருக்கிற பெண்ணாய் நீ இருக்கவே கூடாது. விழுந்தாலும் எழும்புகிற பத்சேபாளா இரு, விழுந்தாலும் எழும்புகிற ராகாபை போல இரு, விழுந்தாலும் எழும்புகிற சமாரிய பெண்ணை போல இரு. எல்லாவற்றுக்கும் மேலாய் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி ஆசீர்வாதமாய் மாறினாலே ஒரு மரியாள். அந்த மரியாளை போல நீங்க ஆசீர்வாதமாய் இருக்கணும். என்ன வந்தாலும் பரவாயில்லை, நீங்க போற இடத்துக்கு நானும் வருவேன், நீங்க தங்குற இடத்துக்கு நானும் தங்குவேன் சொல்லி உறுதியாய் பற்றி கொண்டாலே ரூத். அந்த ரூத்தை போல நீ ஆசீர்வாதமாய் இருக்கணும். எல்லாத்துக்கும் மேல பயத்தை தூக்கி போட்டுட்டு தைரியத்தை வரவழைச்சிட்டு ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றின அந்த யாகேலை போல நீங்கள் இந்த பூமியிலே ஆசீர்வாதமாக இருக்கணும். உங்கள் குடும்பத்துக்கு, இந்த சபைக்கு, இந்த தேசத்திற்கு தேவன் உன்னை நம்பி இருக்கிறார். இங்கேருந்து போகும்பொழுது என்ன தெரியுமா சொல்லிட்டு போகணும்? ஸ்திரீகளுக்குள் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் சபிக்கப்பட்ட பெண்ணை போல வாழ மாட்டேன். ஒருவேளை சாபத்தில் கடந்தாலும் இன்னைக்கு எழும்பிடுவேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்ட பெண்ணாய் மாறுவேன் என்று இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க.